நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. மேலதாளத்தோடு நான் மெஸ்ஸியாவை பாடி பணிவேன். மேலதாளத்தோடு நான் மெஸ்ஸியாவை பாடி பணிவேன். மெஸ்ஸியா எஸ்ஸையா மெஸ்ஸு ராஜாவுக்கு துதி கனமகிமை செலுத்தி மேலதாளத்தோடு நான் மெஸ்ஸியாவை பாடி பணிவேன். மேலதாளத்தோடு நான் மெஸ்ஸியாவை பாடி பணிவேன். சின்னஞ்சிறு பூச்சியாய் இருந்த போது பத்திரமாய் பாதுகாத்தாரே. கர்ப்பத்திலே சின்னஞ்சிறு பூச்சியாய் இருந்த போது பத்திரமாய் பாதுகாத்தாரே. பிள்ளையை பிறந்த போது எறும்பு கடிக்காம கண்ணின் மணி போல காத்தாரே. என்ன வளர்த்து ஆளாக்கி விட்டாரே. மேலதாளத்தோடு நான் மெஸ்ஸியாவை பாடி பணிவேன். மேலதாளத்தோடு நான் மெஸ்ஸியாவை பாடி பணிவேன். தெரிஞ்சு தெரியாம செஞ்ச பாவம் அத்தனையும் சுத்தமா மன்னிச்சு விட்டாரே. தெரியாம செஞ்ச பாவம் அத்தனையும் சுத்தமா மன்னித்து விட்டாரே. சுத்தமாரின் சுத்த ஆவி நித்தம் என்னை நிரப்பிட வெற்றி கீதம் பாடுகிறேனே. பொன்னேசுவை நான் போற்றிடுவேனே. மேலதாளத்தோடு நான் மெஸ்ஸியாவை பாடி பணிவேன். மேலதாளத்தோடு நான் மெஸ்ஸியாவை பாடி பணிவேன். காடுமேடு பள்ளம் தாண்டி ஜாதி ஜனம் மத்தியிலே நாதா உந்தன் நாமம் பாடுவேன். காடுமேடு பள்ளம் தாண்டி ஜாதி ஜனம் மத்தியிலே நாதா உந்தன் நாமம் பாடுவேன். அல்லேலூயா கீதம் பாடி அங்கும் இங்கும் ஓடியாடி நல்ல செய்தி எங்கும் சொல்லுவேன். ஆத்துமாக்களை நான் எங்கும் வெல்லுவேன். மேலதாளத்தோடு நான் மெஸ்ஸியாவை பாடி பணிவேன். மேலதாளத்தோடு நான் மெஸ்ஸியாவை பாடி பணிவேன். மெஸ்ஸையா எஸ்ஸையா மெஸ்ஸு ராஜாவுக்கு துதி கனமகிமை செலுத்தி மேலதாளத்தோடு நான் மெஸ்ஸியாவை பாடி பணிவேன். மேலதாளத்தோடு நான் மெஸ்ஸியாவை பாடி பணிவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நீதிமான் என்ற தலைப்பில் சில காரியங்களை இந்த இரவு நேரத்தில் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இப்போ நீதிமான்கள் என்ன செய்யணுமா? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, துயரங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது, அழுகை வரும் பொழுது, அத்தனை பாரங்களையும் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். காரணம், கர்த்தர் அவர்களை ஆதரிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து தடுமாற விடாமல் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். நீதிமான்கள்
தங்களுடைய வேதனைகளை எல்லாம் அவர் மேல் கொட்டி விட வேண்டும். அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பாரம், ஒரு வேதனை இருந்தது. குழந்தை பாக்கியத்திற்காக அவள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்தது. அவள் என்ன செய்தாள்? அவள் 1 சாமுவேல் 1:15 சொன்ன வண்ணமாக ஜெபத்தின் மூலமாக தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். யாக்கோபு நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன், ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண வேண்டும். துன்பம் வரும் நேரத்தில் நம்ம எல்லா காரியமும் செய்வோம், ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு. அநேக நேரம் நம்மளால் ஜெபம் பண்ணவே முடியாது. ஆனால் ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு இந்த நேரத்தில் நமக்காக ஜெபிக்க ஆவலுள்ளவராக இருக்கிறார். அதனால் வேதனை வர நேரத்தில்னா நம்ம ஜெபம் தான் பண்ணணும். அன்னாள் தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள். அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லைன்னு 1 சாமுவேல் 1:18 சொல்லுது. அவள் ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்தார். அதை அவள் சொன்ன வாக்கின்படியே அந்த குழந்தையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து விட்டாள். மேலும் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் துன்பம் வரும் பொழுதெல்லாம் நம்ம இருதயத்தை ஊட்டிவிட வேண்டும். சங்கீதம் 34:19 சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்போ தேவ பிள்ளைகள் நீதிமான்களாக வாழ்ந்துட்டோன்னா நமக்கு துன்பம் வராது, வரக்கூடாது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதில் என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக தான் இருக்கும். யா மெய்தாயா, உண்மைதாயா. ஆனால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனை துன்பங்களிலும் இருந்து ஒரு நீதிமானை கர்த்தர் விடுவிப்பார். நீதிமானுக்கு 1000 துன்பங்கள் வரலாம், 1,00,000 துன்பங்கள் வரலாம், அத்தனை துன்பங்களில் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். இதுதான் நீதிமான் கிடைக்கிற ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதத்தை சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதக்காரன் கிட்டத்தட்ட 70 வயது வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் கண்டு பார்த்த ஒரு உண்மையை சொல்கிறார். என்ன உண்மை? சங்கீதம் 37:25-26. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 25-26 வசனங்களை பாருங்கள். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானுடைய சந்ததியை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒரு நாளும் நீதிமான் கைவிடப்பட மாட்டான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஐயோ நான் உண்மையாக இருந்தேன், நான் உத்தமனாக இருந்தேன், நான் நீதிமானாக இருந்தேன், நான் தேவ பிள்ளையாய் வாழ்ந்தேன், ஆனால் இத்தனை கஷ்டம் ஏன் எனக்கு? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டான் ஆண்டவரால். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவன் சந்ததியில் உள்ளவங்களாம் எப்படி இருப்பாங்களா? அவர்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் என்ன? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன? நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது நீதிமானுடைய சந்ததியுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நீதிமான் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டான். அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாது, மாறாக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர்களை வைத்திருப்பார். இதுதான் நீதிமான் கிடைக்கிற ஆசீர்வாதம். நீதிமானுக்கு அவன் வாழ்க்கை மட்டும் ஆசீர்வாதமாக இருக்காது, அவன் சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பான். இதனால தான் நீதிமொழிகள் 20:7 சொல்லுகிறது. நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். The righteous who walks in his integrity, blessed are his children after him. சங்கீதம் 14:5 சொல்லுகிறது, தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. நீங்கள் நீதிமான்களாய் வாழ்வீர்கள் என்றால், உங்கள் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து நீதியான செயல்களை செய்வீர்களானால், நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியும், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள்,
உங்கள் கொள்ளு பேர பிள்ளைகள், உங்கள் எள்ளு பேர பிள்ளைகள், உங்கள் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளவர்கள் வாழ்வார்கள். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்ற ஒரு நீதிமானுடைய சந்ததியை, தேவ பிள்ளையுடைய சந்ததியை, பரிசுத்தவானுடைய சந்ததியை, உத்தமனுடைய சந்ததியை ஆராய்ச்சி செய்த பொழுது அந்த சந்ததியில் ஒரு மனிதர் அமெரிக்க தேசத்தின் துணை ஜனாதிபதியாக இருந்தார். 3 பேர் யுஎஸ் செனட்டர்ஸ் ஆக இருந்தார்கள். 3 பேர் அமெரிக்க மாகாண கவர்னர்களாக இருந்தார்கள். ஒருவர் டீன் ஆஃப் லாவாக இருந்தார். 13 காலேஜ் பிரசிடென்ட்ஸ் இருந்தார்கள். 30 நீதிபதிகள் இருந்தார்கள். 60 டாக்டர்கள் இருந்தார்கள். 65 பேராசிரியர்கள் இருந்தார்கள். 75 இராணுவ அதிகாரிகள், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருந்தார்கள். 100 வழக்கறிஞர்கள் அந்த சந்ததியில் இருந்தார்கள். 100 போதகர்கள் அந்த சந்ததியில் இருந்தார்கள். 3 மேயர்கள் அந்த சந்ததியில் இருந்தார்கள். நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். அவர்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பார்களே தவிர அவர்கள் ஒரு நாளும் கடனுக்காக மற்றவர்கள் வாசலிலே போய் நிற்கும் நிலைமையை ஆண்டவர் உருவாக்க மாட்டார். அது மட்டுமல்ல, நீதிமானுக்கு வேறு சில ஆசீர்வாதங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமானுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அந்த அடைக்கலம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமமே. கர்த்தருடைய நாமமே ஆபத்து காலத்திலே அவனுக்கு அடைக்கலமாய் இருக்கும். ஏனென்றால் அவன் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறான். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்புவோரே என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்புவோரே என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், 3இல் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், 3இல் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நீதிமானாய் இருந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீதிமானாய் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான்களின் வாசஸ்தலத்தை, நீதிமான்களின் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி. அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இந்த நீதிமானாக மாற முடியும்? எப்படி இருந்தாலும் நீ நீதிமானாக மாறிடலாம். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் நீதிமானாய் மாறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார். என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அவரே தேவனால், அவரே என்றால் இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. இயேசு கிறிஸ்து தான் நீதி. அந்த நீதி உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. பாவத்துக்காக மனஸ்தாபப்படுங்க, ரட்சிக்கப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையை மாறுங்க. நீதியான செயல்களை செய்யுங்க, நீதியான செயல்களை செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது நீங்கள் நீதிமான்களாக வாழ்வீர்கள். அப்படி வாழும் பொழுது இத்தனை ஆசீர்வாதங்களும் உடைய வாழ்க்கையில் வந்து இறங்கும். வேதம் பாடல், ஒரு அழகான பாடல் உண்டு, நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசி வந்து இறங்கியது. நீதிமான் சிரசில் நித்திய ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும். நன்மைகள் கிருபைகள் தங்கும். அவன் கேட்கும் காரியம், அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும்.
நம்ம ஜெபிக்கலாமா? என்னை நீதிமானாய் மாற்றும் என்று கதறுவோம். இதுவரை துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன், என்னுடைய பாவங்களுக்காய் மனஸ்தாபப்படுகிறேன், என்னுடைய பாவங்களை மன்னியும், உடைய தூய இரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை நீதிமானாய் மாற்றும் என்று கதறுவோம். தேவன் கட்டாயம் நம்மை மாற்றுவார், நம்மை நீதிமானாய் மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, தங்கள் பாவத்திற்காய் மனஸ்தாபப்பட்டு என்னையும் நீதிமானாய் மாற்றும், நீதிமான்குள்ள ஆசீர்வாதங்களை பெற தகுதிப்படுத்தும் என்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை அத்தையவர்களாய் மாற்றியறலும். வியாதி உள்ள இடத்திலே தங்கள் கரங்களை வைத்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூரினரி ப்ராப்ளம்ஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கற்பப்பை நீர்க்கட்டிகள் கரைந்து போகும்படி, உருத்தெறியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். சிறுநீரக கற்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கரைந்து போகும்படி, உருத்தெறியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே, நன்றி பிதாவே, நன்றி 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 இயேசு சுவாமி. சில பொருட்களை தொலைத்து விட்டு அது கிடைக்காதா என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தொலைத்த பொருட்கள் எல்லாம் திரும்ப கிடைக்க உதவி செய்யும். அவர்கள் தொலைத்த பொருட்கள், தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்ற வசனத்தின்படி அவர்கள் தொலைத்த பொருட்கள் அத்தனையும் திரும்ப கிடைக்க கிருபை செய்யும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பிப்பீங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ அது ஏதுகரமாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.